ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகனுக்கு சொந்தமான 27 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை அமலாக்கத்துறை முடக்கியிருக்கிறது. கார்மெல் ஆசியா ஹோல்டிங்ஸ், சரஸ்வதி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஹர்ஷா ஆகிய 3 நிறுவனங்களில் இருக்கும் ஜெகனின் பங்குகள் இவை. அதேபோல் டிசிபிஎல் எனப்படும் டால்மியா சிமெண்ட்ஸ் பாரத் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான 377 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தையும் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அந்த நிலத்தின் தற்போதைய மதிப்பு 793 கோடி ரூபாய் என்று டிசிபிஎல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 14 ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தொடர்புடைய ரகுராம் சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் டிசிபிஎல் நிறுவனம் 95 கோடி ரூபாய் முதலீடு செய்தது. இதற்கு பிரதி உபகாரணமாக ஜெகன்மோகன் தமது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கடப்பா மாவட்டத்தில் 407 ஹெக்டேர் நிலத்தில் சுங்கம் அமைப்பதற்காக டிசிபிஎல் நிறுவனத்திற்கு குத்தகை உரிமம் பெற்று தந்ததாக கூறப்படுகிறது. அதன்பின் ஜெகனின் ரகுராம் சிமெண்ட் நிறுவனம் 135 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை பிரெஞ்சு நிறுவனத்திற்கு விற்றதாகவும் அதில் 55 கோடி ரூபாய் ஜெகன்மோகனுக்கு ஹவாலா மூலம் கைமாற்றப்பட்டுள்ளது. இது மே 2010 மற்றும் ஜூன் 2011க்கு இடையில் நடந்துள்ளது. இது தொடர்பான ஆவணங்கள் டெல்லியில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்டன. இதன் பின்னணியில் ஜெகன் மற்றும் டிசிபிஎல் நிறுவன சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது.